இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே அவரோட வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ஒரு கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ருத்ரி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகிக்கு ஒரு 20 வயசு இருக்கு. என்னதான் வயசு 20 இருந்தாலும் அவங்க சேர்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட தான். சோ சின்ன பசங்களோட சேர்ந்து அவங்களோட கிராமத்துல அவங்க ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தால இவங்க பல கொலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கர்நாடகால இருக்க ஒரு சின்ன கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்றதுக்காக மக்கள் எல்லாருமே பயந்து கும்பல் கூடி இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலை நடந்த இடத்தை போய் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பா அப்படின்ற ஒரு நபர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ சுத்தி முத்தி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க உடஞ்சு போன நிலையில இருக்க சில வளையல்களை பாக்குறாங்க. அது யாரோடதா இருக்கும் அப்படின்னு மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே கற்பனை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட நாயகியான ருத்ரி அப்படின்றவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ அப்பா இல்லாம அம்மாவோட துணையோட தான் இவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஸ்டார்டிங் சைட்ல நமக்கு காமிச்சிட்டு ஆன்லைனா சொன்ன இல்லையா, அதை தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க 20 வயசு இருந்தாலும் இவங்க சுத்துற பசங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க. அவங்களோட சேர்ந்து இந்த ஐஸ் பே விளையாடுறது, மத்த விளையாட்டு விளையாடுறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கலக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத இவங்களோட அறிமுகத்திலே நமக்கு காட்டிடுறாங்க. அப்படியே கற்பனை அம்மா திட்டக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு பக்கமா ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு போய் இவங்க சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி தருவாங்கன்னு இருக்கும். சோ வழக்கம் போல குழந்தைங்க கூட ஜாலியா விளையாடிட்டு அங்க போகும்போது அம்மா உன் அம்மா சொன்னாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வேலைக்கு சேர்த்த, இவ்வளவு லேட்டா வந்தா என்னமா பண்றது அப்படின்ற மாதிரி திட்டும் பொழுது இவங்க மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் முடிச்சதோ சில காசுகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அதை எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கும் போது பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த காசுல சினிமா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிக்க அம்மா போறாங்க. பயங்கரமா அடிச்சு வீட்டுக்கு கூட்டு போகும்போது அப்படியே கற்பனை ஊருக்குள்ள திருவிழா. சோ இவங்களோட மாமா அப்படின்னு மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வர ஃபேமிலியோட அந்த திருவிழால கலந்துக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பார்த்து வாங்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட மாமாவும் இவங்களுக்கு அழகான ஒரு வளையல பரிசாலிக்க இவங்க அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு போறாங்க. அம்மாவும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இந்த வாழ்க்கையோட சீரியஸ்னஸே புரியல. இவங்களோட அம்மா மட்டும் இல்ல அப்படின்னா ஊர்ல ஒருத்தர் கூட இவங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் உனக்கு யாருமே இல்லை இல்லையாமா, எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, சின்ன பசங்களோட விளையாடுறதை நிறுத்திட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்த்தாகணும் இல்லையாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்து தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க கண்காணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்த ருத்ரியும் இதுக்கு மேல நான் விளையாட போக மாட்டேமா, கரெக்டா நான் வேலைக்கு போறேமா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு அடுத்த நாள் காலையில டெய்லி லேட்டா போறவங்க இன்னைக்கு அதிகாலையில வந்து நின்னது ஓனருக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா இது கனவா நினைவா, எதுக்காகமா இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க அப்படின்ற மாதிரி பேச, இல்ல இனிமேல் நான் சீக்கிரமா தான் வரப்போறேன், என்னோட வேலைகளை நான் பார்க்கணும், அதை நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்க போறாங்க. அந்த சமையல் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஓனர் அங்க இருக்க எல்லாருக்கும் டீயா இருந்தாலும் சரி இந்த ஃபுட்டா இருந்தாலும் சரி பரிமாறிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. இவருக்கு வெளியூர்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால ருத்ரி ஒரு வேலை பண்றியாமா, இந்த கடையை நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, நள்ளிரவு ஒரு 9-9:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா மூடிடு, நான் சில்லற வேலையா கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக இவங்க அந்த கடையை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. நள்ளிரவு ஆயிடுச்சு. சரி கடையை எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு வண்டியில இருந்து ஒரு 4 பேர்கிட்ட பயங்கர போதையில வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல சித்தப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா இந்த ஊர் தான் ருத்ரிக்கு தெரிஞ்ச நபரா தான் இருப்பாரு. இதனால அவரை பார்த்ததும் எல்லாம் காலி ஆயிடுச்சு, சித்தப்பா நீங்க இங்க இருந்து கிளம்ப முடியுமான்னு கேட்க, இல்லம்மா பசியோட நாங்க வந்திருக்கோம், நீ இருக்க உன் கடை இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம், அதாவது பார்த்து பண்ண முடியுமாமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. சரி சாப்பாடு தானே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க 3 பேரோட பார்வையோ சரியில்லை. இவங்களை தப்பான கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டே இருக்க இவங்களுக்கு அது புரிஞ்சு போயிடுச்சு. சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டாச்சா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க சித்தப்பாவும் எனக்கு ஒரு மாதிரி வயிறு சரியில்லை, நான் வெளியே போயிட்டு வந்துடுற மாதிரி அங்க இருந்து கிளம்பும் போது இந்த 3 பேர் மட்டும் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனை ருத்ரியோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. இரவு ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் வீடு வரல, என்ன நடக்குதுன்னே புரியலையே, அவ எங்க போனாலும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரோட வீட்டுக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான நபர் கிட்ட போறாங்க. என்னமா வீடு வரலையா, சரி நீ போமா, அந்த ஹோட்டல்ல இருக்கால நான் பாத்துட்டு வரமா அப்படின்ற மாதிரி இவர் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இங்க அந்த 3 பேரும் இவங்களை அடையணும் அப்படின்றதுக்காக இவங்களை போட்டு பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. தான் கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு அங்கிருந்து தப்பி
தப்பிக்கணும்ன்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்க முடிவுல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. இவங்களோட கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே அடிச்சு காயப்படுத்தி இவங்களோட ஆடைகள் எல்லாத்தையுமே கிழிச்சு மிருகத்தனமா 3 பேரும் இவங்களை கற்பழிக்கிறாங்க அப்படின்ற கொடூரமான விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க அந்த 3 பேரும் வண்டியில ஏறி ஓடி போயிடுறாங்க. கடைசியா அந்த சித்தப்பா இருக்கா இல்லையா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து பாக்குறாரு, கதவு லாக் ஆயிருக்கு. சரி கடையை பூட்டிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி போதையிலே அவர் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க ஊருக்குள்ள இதை பொண்ணு தேடிட்டு ஒருத்தர் இல்லையா, அவரும் பாக்குறாரு கடையில லைட் ஏறியில. சரி கடையை மூடிட்டு கிளம்பிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அவரும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க கடைக்கு பின்னாடி படுத்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. ரொம்ப காயங்களோட நடக்க முடியாம அங்க இருக்கிற துணிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு வேகமா பக்கத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணறு தற்கொலை பண்ணிக்கணும்னு போகும்போது தூரத்துல இருந்து ஒரு வயசான பாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் மாதிரியோ, தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு தப்பு நடந்துச்சு இல்லையா, அதுக்கு ஆட்கொள்ளப்பட்ட நபர்கள் சாகிறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு பொம்மையை பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குது. நாம ஏன் சாகணும் அப்படின்ற கேள்வி இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போறாங்க. மௌனமா இருக்காங்க. அம்மாக்கு இப்பதான் உயிரே வருது, நீ எங்கம்மா போய்கிட்டு இருந்த, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தனமா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இல்லம்மா அந்த கடையில ஒரு சின்ன வேலை இருந்தது, அதனாலதான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எதையுமே சொல்லாம அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்க இவங்களோட கனவு ஃபுல்லா இந்த விஷயங்கள் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால இவங்க தூங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில தான் அந்த சித்தப்பா கழுத்தறுக்கப்பட்டு சடலமா கிடக்கிறாரு அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்க போய் பார்க்கும்போது உடைஞ்சு போன வலைகள் இருக்கு இல்லையா, சோ இதனால இதுல ஒரு பெண் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்றது போலீஸ்காரருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள நிறைய இடங்களுக்கு போய் இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா, பெண்கள் யாராவது காயப்பட்டிருக்காங்களா அப்படின்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த ஹோட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறார். ருத்ரியோட கைகள்ல பார்க்க ஆரம்பிக்கிறாரு நிறைய காயங்கள். அவங்களோட வலையல்ல ஒரு சில வலைகள் மட்டும் காணாம போயிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்கள அவர் சந்தேக வலையில வைக்கிறார் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அதே சமயத்துல அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கா இல்லையா, அவருக்கும் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. நான் பண்ண தப்பால தாமா உனக்கு இந்த நிலைமை, இதுக்கு நான் உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறமா, அவனுங்களை கொல்லாம விடக்கூடாது, அவனுக்கு யாருமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க மௌனமா இருக்காங்க. இவங்க அந்த 3 பேரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நமக்கு இங்க ஃபர்தரா ரிவீல் பண்ணாம அப்படியே இவங்க பஸ் பிடிச்சு ஒரு பெரிய குவாரி இருக்கு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை கெடுத்த ஒரு நபரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துலதான் இன்னொரு பொண்ணும் அந்த நபரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட பேசணும்னு போக இவங்கள மாதிரி, அதாவது ஹீரோயின் மாதிரி அவங்களும் இந்த நபரால மோசம் பண்ணப்பட்டிருக்காங்க போல, அந்த நபர் உன்னை ஏத்துக்க முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்புற எல்லாத்தையுமே ருத்ரி கவனிக்கிறாங்க. சோ இவங்க கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே கரெக்டான முடிவு என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ஆனா அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நபரை தனிமையில கூட்டு வர சொல்றாங்க. அந்த நபர் அங்க வரும்போது பட்டுன்னு ருத்ரிய பார்த்ததோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்கீங்களா, உங்க 2 பேருமே நான் அடைய வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போகலாம் ட்ரை பண்ண இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த சீன் அப்படியே கட் ஆக ஆரம்பிக்குது. சித்தப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ சித்தப்பாவை இங்க எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இங்க தெளிவாக ஆரம்பிக்குது. அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அவரை பார்க்கணும்னு போறாங்க. அவருக்காக சரக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த 3 நபர்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 நபர்கள் பாத்தீங்கன்னா நகரின் பல்வேறு இடங்கள்ல வேற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றக்கோ அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவனுங்க இதே வேலையாத்தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நபர் இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னாலும் இந்த நபரால தான் இந்த தப்பு நடந்திருக்கு, சோ இவரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பக்கத்துல இருக்க ஒரு பாட்டில ஒடிச்சு இவரை கழுத்தறுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கொலை இப்படிதான் நடந்தது அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க அதே சமயத்துல இந்த 2வது நபரோட உடல் இருக்கு இல்லையா, அது கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில ரொம்ப கொடூரமான முறையில ரோட்ல கிடக்குது அப்படின்றத பொதுமக்கள் கவனிக்கிறாங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. சோ போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணி பார்க்க ஏற்கனவே அவங்க ஒரு சஸ்பெக்ட் வச்சிருக்காங்க இல்லையா, இதனால ருத்ரிய அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த இதுல இன்வால்வ் ஆன 2 பேருமே இறந்து போயிட்டானுங்க. இதனால 3வது ஒரு நபரை காமிக்கிறாங்க. அந்த நபருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதோ பயமாகுது. 4வது மெயின் ஆள் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு போன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலான் இருப்பாங்க. அந்த மனுஷன் ஊர்ல இல்ல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நாமளே அந்த பொண்ணு தேடி போயிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும், அந்த பொண்ணு தான் கண்டிப்பா இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவங்களோட ஹோட்டல் இருக்கு இல்லையா அங்க போக அந்த சமயத்துலதான் ஹோட்டல் ஓனர் மூலமா ருத்ரிக்கு இது தெரிய ஆரம்பிக்குது. வந்திருக்கிறது யார் அப்படின்னு மாதிரி அவங்க எட்டி பார்க்க அந்த நபர் தான். சோ கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. இங்க அவன் வந்திருக்கான், இது நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அவனை கண்டிப்பா இங்க இருந்து உயிரோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி பக்கத்துல முட்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய ஏரியா இருக்கு, அங்க அந்த நபரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க பின்னாடி ருத்ரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஒரு கட்டத்துல பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க 2வது நபர் இறந்து போனார்
இல்லையா, அது எப்படி அப்படின்றத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த நபர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நபர் தப்பிக்கணும்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு இந்த மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் மட்டும்தான். சோ இதுக்கு மேல எந்த பொண்ணும் இவனால இதுவும் ஆகக்கூடாது. சோ இவனுக்கு இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்ற மாதிரி அவரோட கால்களை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு மூணாவது நபரை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம அந்த நாலாவது நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த நபருக்கு தொடர்ச்சியா தன் கூட இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னாலும் அதை பார்த்துதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பதுங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ருத்ரி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு. அந்த ஹோட்டலுக்கு போய் அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்க போறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த ருத்ரியோட ஓனர் இருக்கா இல்லையா, அவரை இந்த நபர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஓனர் மூலமா தான் ருத்ரிக்கு நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை பயங்கரமா தாக்கி அவரோட கார்ல போட்டு வச்சுக்கிட்டு இவர் மூலமா ருத்ரியை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ தன்னோட ஓனரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போக இவங்க ரெண்டு பேருமே அந்த நபர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ பயங்கரமான முறையில ஒரு இடத்துல துன்புறுத்தி வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க இங்க இருந்து போக முடியாது, உங்களோட கதையை முடிஞ்சது அப்படின்னு மாதிரி அங்க இருந்து போக அந்த சமயத்துலதான் ஒரு ரேண்டமான லேடி தன்னோட ஆட்டுக்குட்டி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள கவனிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அடப்பட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்தது அவங்கள காப்பாத்தி விட்டுட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவுறேன், அந்த நபரை நீங்க கட்டாயமா அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்ப போற வண்டி ஒண்ணு இருக்கும். அதுல சர்க்கரை அள்ளி கூட்டிட்டு அது கூடவே இவங்களை டிக்கியிலே அமர செய்யறாங்க. அந்த நபர் இது தெரியாம தன்னோட காரை எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆகுது. என்ன ஏதுன்னு புரியாம அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணி பயங்கரமா தாக்கிடுக்குது. தன்னோட வாட்டர் பாட்டில பாக்குறாரு, அதுல தண்ணி இல்ல. என்ன பண்ணலான்னு பக்கத்துல தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ருத்ரி இவர் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தது இவர் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மூணாவது நபர் எப்படி இறந்து போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அவரை சாகடிச்சிட்டாங்க இல்லையா, அவரோட டெட் பாடி போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பள்ளத்தை தோண்டி இந்த பள்ளத்திலே நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவர் உயிரோடு இருக்கும்போது அதாவது சாகர தருவாயில இருக்கும்போது அவரை புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா இங்க நாலாவது நபர் இறந்து போயிட்டார். சோ அவரோட டெட் பாடியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசர் போகும்போது அங்க நிறைய தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஒவ்வொரு தடயங்களையா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பேரலா இங்க என்ன நடந்தது அப்படின்றதுக்குள்ளயும் போக ஆரம்பிக்குது. சோ அந்த நபரை அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரும் பதிலுக்கு தாக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்க முடியாம போயிடுது. அங்க ஒரு பெரிய கத்தி இருக்கு. அந்த கத்தியால இவர் குத்தி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல இறந்து போக இவங்க கண் கலங்கிக்கிட்ட நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சுக்கிட்டோம். இதுக்கு மேல எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட அங்க இருந்து பொறுமையா நடக்க ஆரம்பிக்க பிரசன்ட்லயோ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவர் பார்த்துட்டார். இதுக்கு பின்னாடி ருத்ரி தான் இருக்காரு அப்படின்றத இவர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. முடிஞ்சிருந்தது அப்படின்னா இவரால இந்த கொலைகளை தடுத்திருக்க முடியும். ஆனா ருத்ரிக்கு என்ன நடந்தது அப்படின்றத இவரோட இன்வெஸ்டிகேஷன் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால மட்டுமே தான் இந்த கொலைகள் நடந்தாகணும், இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இது பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள கொலை செய்யும்படி விட்டுட்டு இவர் பொறுமையா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றதும். இந்த கேஸ்ல கண்டிப்பா நான் ருத்ரியை இன்வால்வ் பண்ண மாட்டேன், இந்த கேஸை நான் முடிக்க தயாராயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரோட அவர் அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.